இந்த லட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஸ்வீட்டுமே நம்ம போடல. சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த லட்டுல நிறைய புரோட்டீன் சத்து இருக்குதுங்க. இந்த லட்டு நம்ம தினம் ஒண்ணு சாப்பிட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்கறத விட இந்த மாதிரி லட்டு செஞ்சு நீங்க சாப்பிடலாம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் பம்கின் சீட் எடுத்திருக்கேன். 100 கிராம் கேஷ்யூ, 100 கிராம் பாதாம், 50 கிராம் பிஸ்தா, 1/4 கிலோ பிளாக் சீடு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சியா சீட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்பவே மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம இதை வறுத்துக்கணும். வறுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். நம்ம வீட்டுல செஞ்ச நெய் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கவனமா வறுத்துக்கணும், ஏன்னா கறியிடக்கூடாது. அதனால ஜாக்கிரதையா வறுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்ல கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அதே கடாயில ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன், கொட்டை இல்லாததான் எடுத்திருக்கேன். இப்போ இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த 1/2 கிலோ ஃபுல்லாவே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்து பார்த்தா ஆனா எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால நான் ஃபுல்லாவே சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். எதுக்காக நம்ம நெய்யிலேயே வதக்குறோம்னு பாத்தீங்கன்னா இது கெட்டு போகாது, அதுக்காக தான். இது வதக்கியாச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். நட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். மொத்தமா எல்லாத்தையும் ஒரே டைம்ல போட முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துல அரைச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பாத்தீங்கன்னா டேட்ஸையும் அந்த திராட்சையும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் நம்ம அந்த அரைச்ச நட்ஸ் கூட சேர்த்துடலாம். டேட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இது பாத்தீங்கன்னா அந்த டேட்ஸ் எல்லா பக்கமும் ஈவனா கலந்து வர்ற மாதிரி கலந்துக்கணும். நம்ம வேற எந்த ஸ்வீட்டுமே இதுல சேர்க்கல. இந்த டேட்ஸ் மட்டும் தான் இந்த ஹோல் லட்டுக்குமே ஸ்வீட் கொடுக்க போகுது. அதனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லாம இருந்தா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால டோட்டலா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க மிக்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா டேட்ஸ் நல்லா இலகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். இந்த லட்டுல பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்குது. நம்ம பாடிக்கு கண்டிப்பா புரோட்டீன் தேவைப்படுதுங்க. தினம் நம்ம ஒண்ணு சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல கூட நிறைய பிரச்சனைகள் சரியாகுங்க. வளர்ந்து வர பசங்களுக்கு இதை கொடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க. நம்ம கடையில வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்தது உங்களுக்குன்றத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேல் பண்றது பாத்தீங்கன்னா கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணி பாருங்க, பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்லாம் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை